अस्तु प्रारम्भं कुर्वन्तु। मुद्रा पुस्तकपण्डिनागविलसते प्राणिं प्रसन्नाननं मुक्ताहारविभूषितं शशिकला भास्वत्किरीटोज्ज्वलम् अज्ञानापहमादिमागमहिरा मर्थं भवानीं पतिं न्यग्रोधान्तरवासिनं परगुरुं ध्यायेदभिप्रदम्। श्री गुरुभ्यो नमः। நாளும் ஒரு மண்டலம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான மண்டலம் வரையப்பட்டு எழுதப்பட்டு அதற்குண்டான பூஜைகளை நிகழ்த்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன மண்டலம்? சர்வதோபத்ர மண்டலம். சர்வதோபத்ரம் அப்படின்னு பெயர். இந்த மண்டலத்தினுடைய சூத்திரம் எத்தனை சொல்லுங்க பார்ப்போம். 327 சூத்திரங்கள் கொண்டது இல்லையா? பத்ரம் அப்படின்னாலே நன்மை, மங்களம் என்று பொருள். எப்பொழுதும் நன்மையும் மங்களத்தையும் அருளக்கூடிய மண்டலம் அப்படிங்கிறதுனால இதுக்கு அப்படி பெயர் வந்தது என்றும் அர்த்தம் செய்து கொள்ளலாம். பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம என்று வேதங்கள் கேட்கின்றன இல்லையா? காது படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படிங்கிறதுனால தான் காதுகள் படைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால வேதம் எங்களுக்கு நல்ல விஷயங்களை எங்கள் காதுகளில் புகுத்துவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மையை செய்யக்கூடிய மண்டலம் அப்படிங்கிறதுனால இதுக்கு சர்வதோபத்ரம் அப்படின்னு இந்த மண்டலத்துக்கு பெயர். இது பரமேஸ்வரனுக்கு பரம பிரீதியான மண்டலம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தீட்சை அப்படிங்கிறது சர்வோத்கிருஷ்டதம காரியம். எல்லா விதமான செயல்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த செயல் பூஜா விஷயங்களில் உண்டு அப்படின்னு சொன்னால் அது தீட்சை தான் இல்லையா? தீயதே சிவத்வமிஹி க்ஷீயதேச்ச மலத்ரயம் அப்படின்னு ஒரு வழக்கத்தினால மலத்ரயம் போகாது. ஒரு கோவிலில் ஒரு பெருக்கி சுத்தம் பண்ணுறதால மட்டும் மலத்ரயம் போகாது. ஒரு அஷ்டோத்திரம் பண்ணுறதால மலத்ரயம் போகாது. எல்லாமே சர்யை தான். இந்த சர்யிலையும் கிரியையிலையும் சர்வோத்கிருஷ்டதமமாக இருக்கக்கூடிய எதுனால் தீயத ஆச்சாரியத்தால் சிஷ்யனுக்கு அருளி செய்யக்கூடிய தீட்சை என்கின்ற சம்ஸ்காரம் தான். அதனுடைய உச்சியில் இருக்கக்கூடியது ஆச்சாரியாபிஷேகம், சமயம், விசேஷம், நிர்வாணம். ததப்புறம் என்ன இருக்கு? ஆச்சாரியாபிஷேகம். பிரதிஷ்டா தீட்சைகளில் அவனை அதிகாரியாக செய்யக்கூடிய சைவாகம அதிகார பிரதானத்துவ கிருத்தியத்திற்கு ஆச்சாரிய அபிஷேகம் அப்படின்னு பேர் இல்லையா? அந்த ஆச்சாரியாபிஷேகத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய மண்டலம்தான் இந்த சர்வதோபத்ரம். அதனால் அதிகாரப்பிரதமிதம் மண்டலம். இந்த மண்டலம் சைவத்தினுடைய அதிகாரியாக ஒரு ஆச்சாரியனாக ஒருவனை உருவாக்குவதற்கு ஒரு டூல், ஒரு கருவி, ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சர்வதோபத்ரம் அப்படிங்கிறது சைவத்தில் மட்டுமல்ல, தாந்திரிகத்தில், சாக்தத்தில், இது மாதிரியான கிரந்தங்கள்லேயும் கூட சமயங்கள்லேயும் கூட சொல்லப்பட்ட ஒன்று. அதனால் எல்லா விதமான தாந்திரிக நூல்களிலும் பூஜா விஷயங்களை ஏம்பக்கூடிய சௌமியப்பிரதமான தாந்திரிக நூல்களிலும் தென்படக்கூடிய ஒரு மண்டலம் அப்படின்னால் என்னது? இந்த சர்வதோபத்ர மண்டலம். நாம் சிவபுராகார மண்டலமோ பத்மபத்ரமோ இது மாதிரியான பல்வகை மண்டலங்கள் சைவத்திற்கே உண்டான தனிச்சிறப்பு மண்டலங்கள். அவை சிவாகமங்களில் மட்டுமே காண முடியும். சர்வதோங்கிறது சிவாகமங்களில் விசேஷமாக காண முடியும், இதர தந்திரங்களிலும் காண முடியும். அதனால் எல்லா தந்திரங்களும் எல்லா கிரந்தங்கள் சுட்டும் சமயங்களும் கொண்டாடக்கூடிய மண்டலம்னால் அது சர்வதோபத்ர மண்டலம் அப்படின்னு. எங்கும் எப்பொழுதும் நன்மையை செய்யக்கூடியது. பரமேஸ்வரனுடைய அந்த ஜீவ கலைகள் அமர்வதற்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று என்று சொன்னால் இந்த சொல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிம்பம், மண்டலம், சித்திரம், ஆபாசம், லிங்கம் இப்படியான ஜீவகலா ஆரோகண வஸ்துக்களில்
மண்டலம் ஒரு சிறப்பித்த இடம் அப்படின்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கும். அந்த மண்டலங்களுள் தலையாயது சிறப்பானது அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்? சர்வதோபத்ர மண்டலம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால சைவத்தில் ரொம்ப விசேஷமாக பரமேஸ்வரனுடைய ரொம்ப பிரியமான ஒரு மண்டலம்னால் சர்வதோபத்ர மண்டலம் அப்படின்னு. இதுக்கும் தவலேஷ அனவதனம் பீதம் புருஷானனம்ங்கிற மாதிரியான வர்ணலிங்கங்கள் உண்டு, பதங்கள் உண்டு, கோணங்கள் உண்டு, ததந்தர்கத கோஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. 18 கோஷ்டம் 19 ரேகையா? 19 ரேகா லாஞ்சனம் பண்ணினோம்னால் 18 கோஷ்டம் கிடச்சி போயிடும். ஆகத்திய பதம் எத்தனை? மொத்த பதம் எத்தனை? புனகாவதந்து 328 பதங்களை கொண்டது சர்வதோபத்ரம். சர்வதோபத்ரத்திலே நிறைய வகைகள் உண்டு. நாம் போட்டிருக்கிறது நீங்கள் சொன்ன வகை. அதனால் இந்த சர்வதோபத்ர மண்டலத்துக்கு இவ்வளவு வைசிஷ்டியம், சிறப்புத்தன்மை உண்டு என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாளும் ஒரு மண்டலத்தில் இன்று சர்வதோபத்ரம், நாளை இன்னொரு மண்டலத்தில் எல்லோரும் காண்போம். இதிஷம்.